ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர் விஜய் பேசுகிறேன். என் கலக்கல் சினிமா. இப்போ நம்ம ஒரு படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோங்க. வசந்த் ரவி, ஆண்ட்ரியா மற்றும் பலர் நடிப்பில் டைரக்டர் ராம் இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் படம் தரமணி. இந்த படத்தோட கதை அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ட்ரெய்லர் பார்த்துருப்போம். இப்போ உள்ள வாழ்க்கை தாங்க, அதுவும் ஒரு பெண்மை, இந்த உலகத்தில் பெண்மை எவ்வளோ முக்கியம், அந்த பெண்மையோட அவலங்கள் என்ன, அந்த பெண்மையோட குரல் என்ன, அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கிறத யதார்த்தமான அழுத்தமாக சொல்லியிருக்க படம் தான் தரமணி. இந்த படத்தோட ஹீரோ வசந்த் ரவி. இந்த படத்துக்கு தாடி இடிலாம் வச்சு ராம் அப்படின்னு சொன்ன உடனே தாடிலாம் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு வந்து தாடி இடிலாம் வச்சு அந்த கதைக்கு ஆப்டாக சூப்பராகவே புரிஞ்சிருக்காரு. நிறைய இடத்துல ஸ்கோர் பண்ணியிருக்காரு, நிறைய இடத்துல நடிக்க வச்சுருக்காங்கன்னு கூட சொல்லலாம். முக்கியமாக அவங்க ரெண்டு பேரும் அந்த சண்டை போடுற விஷயமா இருக்கட்டும், கிளைமேக்ஸில் தண்ணி உணர்வார், அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயத்துலையும் அவரோட கேரக்டர் சூப்பராக உணர்ந்து நடிச்சிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஆண்ட்ரியா இந்த படத்துக்கு பெரிய சப்போர்ட்டே இவங்க தாங்க. ஒரு பெண்மை தாண்டி ஒரு கேரக்டர் அப்படிங்கும்போது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒரு பெண் அப்படிங்கும்போது ரொம்ப முக்கியம். அது பெண் சார்ந்த கதைங்கும்போது அதோட ரொம்ப முக்கியம். அந்த அளவுக்கு ஒரு அழுத்தமான கேரக்டரை உணர்ந்தே நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். நிறைய இடத்துல வந்து நம்மளை ஃபீல் பண்ண வைப்பாங்க, யோசிக்க வைப்பாங்க. ஆனால் அந்த அளவுக்கு அந்த ஃபேஸ், அந்த டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், எல்லாமே அந்த கோபமாக இருக்கட்டும், அதே இடத்துல ஒரு லவ் ஏங்குற விஷயமா இருக்கட்டும், தன்னோட குழந்தை மேலே உள்ள பாசமாக இருக்கட்டும், இந்த உலகம் ஏன் இப்படி பார்க்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் யோசிக்கும் போது ஒரு ராம் படத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே அவ்வளோ அழகாக சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு கூட சொல்லலாம். எல்லாருக்குமே உங்க ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லலாம். உண்மையிலே உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட்னு கூட சொல்லலாம் இந்த படம். அதுக்கப்புறம் மற்றபடி எல்லா ஆர்டிஸ்ட்டுமே, அவங்க கூட வர போலீஸ் கேரக்டராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. கரெக்டான செலெக்ஷன் கூட சொல்லலாம். அந்த சின்ன பையன் வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாரு. அவரோட கேரக்டர் ஒரு நம்மளை யோசிக்க வைக்கக்கூடிய கேரக்டர் தான். அதை சூப்பராகவே தெளிவாக ஆக்ட் பண்ணியிருப்பாருன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ரீதியாக அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீகர் பிரசாத் எடிட்டிங், ஒரு யதார்த்தமான ஒரு பதிவு, நம்ம வாழ்வியல் சம்மந்தப்பட்ட ஒரு பதிவு ஒரு அப்படிங்கும்போது வந்து கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். இடையில ஒரு வாய்ஸ் ஓவர் வேற கொடுப்பாரு ராம். அப்படிங்கும்போது வந்து கரெக்டாக நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எடிட் பண்ணி சூப்பராக புரிகிற அளவுக்கு செமையாக பண்ணி கொடுத்துருக்காருன்னு கூட சொல்லலாம். அந்த படத்துக்கு கேமராமேன் தேனீஸ்வர், அவரும் சூப்பராக தரமணியாக இருக்கட்டும், அந்த ஐடி சம்மந்தப்பட்ட அவங்க வாழ்கிற அந்த அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சூப்பராக பதிவு பண்ணியிருக்காங்க. அவர் வெளியே தேடி போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், முக்கியமாக அந்த ட்ரெயின் ஷாட், தரமணியோட அந்த ஜங்ஷன் ஷாட் உள்ளெல்லாம் எடுத்திருப்பாங்க. உண்மையிலே சூப்பராக நம்ம உள்ளே கொண்டு போகிற அளவுக்கு யதார்த்தமான ஒரு பதிவாக இருக்கும். மொத்தத்தில் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மியூசிக் பற்றி சொல்லவே தேவையில்லைங்க. யுவன் சங்கர் ராஜா அவரோட எமோஷனலாக மியூசிக்காக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக சப்போர்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சாங்ஸ், அந்த பாவத்தை அந்த மாதிரியான ஒரு சாங்ஸ் ஒன்று வரும், அது உண்மையிலேயே எமோஷனல் கிரியேட் பண்ண கூட சொல்லலாம். இந்த மாதிரி ரொம்ப பெரிய சப்போர்ட் மியூசிக். டைரக்டர் ராம் அப்படின்னு சொன்ன உடனே இவரோட கதை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தாண்டி அவர் சொல்லியிருக்க ஒவ்வொரு விஷயம் வந்து அவ்வளோ அழுத்தமான பதிவு. ஒரு பெண் சார்ந்தவள், அவள் எந்த அளவுக்கு இந்த உலகத்துக்கு முக்கியம், அவள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறா, அதுக்கப்புறம் அவங்கள சுற்றி ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது, அந்த பெண்ணுக்கும் ஆணுக்கான ஈர்ப்பு என்ன, எதுக்கான ஈர்ப்பு, அந்த ஈர்ப்புலையும் ஒரு பெண் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அழுத்தமாக ஆழமாக சொல்லியிருக்க ஒரு படம். தரமணியில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பெண்ணோட லைஃப்பை காமிச்சிருக்காரு. ஆனால் இந்த மாதிரி அந்த அப்பார்ட்மெண்ட் அப்படியே சுருக்கி வந்தோம்னா சென்னையாக இருக்கட்டும், தமிழ்நாடு, மொத்தத்தில் இந்த உலகத்தில் எவ்வளோ பெண்கள் வந்து இந்த மாதிரியான நிலையில் அனுபவிச்சுட்டு வராங்க அப்படிங்கிறத ஒரு ஒரு உணர்வுபூர்வமாக, அழுத்தமாக, ஆழமாக, கோபமாகவும் சொல்லியிருக்காருன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த படம் வந்து யோசிக்க வைக்கும் ஒரு படம். பார்த்துக்கிட்டே இருக்கும், ரொம்ப ஸ்லோவாக போகுது. அப்படிங்கும்போது வந்து ஒரு ஒரு நல்ல விஷயம் கேட்கும் போதோ பண்ணும்போதோ வந்து நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தாகணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு பெண் சார்ந்த ஒரு விஷயம், சமூகத்தில் உள்ள அவல நிலைகள், அது இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத ஒரு தெளிவாக அடிச்சிருக்க ஒரு படம் கூட சொல்லலாம். அது யதார்த்தமான ஒரு பதிவு. ஒரு நம்மளுக்கு அடிபடுச்சுன்னா சில நேரத்தில் அப்போ தெரியாது, கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அது வலிக்கும்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி தான் அந்த படம் பார்க்கும்போது என்னடான்னு சொல்லி போயிடுவோம். அது கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அந்த ஃபீல் வந்து ஒரு சில ஒவ்வொரு ஷாட், ஒவ்வொரு நேரம், இது ஏன் இப்படி வச்சார், ஏன் பண்ணார், இந்த என்ன நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கேரக்டரை நாம் இப்போ என்ன பண்ணிக்கிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெளிக்கொண்டுற ஒரு படம். யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு படம் கூட சொல்லலாம். படம் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு பாடம். அவர் ஒரு விஷயத்தை கற்றுத்தர்றாரு அப்படிங்கிறத தாண்டி, கற்றுத்தர்றது இப்படி பண்ண வேணாம் அப்படிங்கிற சொல்கிறது ஆர்டர், இப்படி தான் இருக்குது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த படம். இந்த படம் யாருக்கும் பிடிக்குன்னா, நம்ம லைஃப்பில் நம்ம என்ன பண்ணிக்கிருக்கோம், நம்ம லைஃப்பில் எப்படி சந்தோஷமாக இருக்கணும், இன்னொரு 30 வருஷம் கழிச்சு 40 வருஷம் கழிச்சு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த படத்தை பார்ப்பாங்க. இந்த படம் இப்போ மட்டும் இல்லை, அவர் ஏற்கனவே எடுத்த படம் மாதிரி அவ்வளோ அழுத்தமாக தெளிவாக பண்ணியிருக்காரு. மொத்தத்தில் தரமணி ஒரு ராம் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் இப்படி தாப்பா பண்ணுவார் அப்படிங்கிறவங்க போய் கண்டிப்பாக படம் பார்த்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கூட சொல்லலாம். இப்போ என்னோட ரிவ்யூ பார்த்தீங்க, படம் பார்த்துட்டு வந்து ஆடியன்ஸ் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்க்க போறீங்க. ஆக்சுவலாக அந்த பையன் எப்படி அவ்வளோ மெஷூராக நடிச்சிருக்கானே தெரில, சூப்பராக நடிச்சிருக்கான். ராமோட டைரக்ஷன் நல்லா இருந்தது.
ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு, நல்லா எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம், பார்க்க வேண்டிய படம். சூப்பர், ஃபர்ஸ்ட் கிளாஸ். நான் ஃபர்ஸ்ட் ஹீரோ நல்லா நடிச்சிருக்காரு, படம் கண்டிப்பாக ஹிட் ஆகிடும். டைரக்டர் ராமுக்கு நேஷனல் சல்யூட். ஒன் மோர் குட் மூவி ஃப்ரம் ராம். டைரக்டர் ராம் பின்னிட்டார். ராமோட படங்க சொல்லவே தேவையில்லை. ஆடியன்ஸோட பார்க்குறது எனக்கு ஃபஸ்ட் டைம், ஏன்னா அது ஃபஸ்ட் படம். ஸோ அவங்க ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு சீனுக்கும் கை தட்டினாங்க, விசில் அடித்தாங்க, அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. தேங்க்யூ ஆடியன்ஸ், தேங்க்யூ எவ்ரி ஒன். ஸோ டூ சப்போர்ட் அஸ் அண்ட் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு வேணும். இந்த மாதிரி என்னோட ரிவ்யூ மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமா மற்றும் இந்திய சினிமாவில் நடக்கிற நியூஸ்லாம் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கலாம். நம்ம கலக்கல் சினிமாவை ட்விட்டர், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் நீங்கள் உடனே வீடியோஸ்லாம் பார்க்கலாம். கலக்கல் சினிமாவை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த ஏரியா பக்கம் வரும்போது சங்கர் விஜய்னு ஒருத்தர் இருப்பாங்க, அது நான் தான். அப்படியே என்னை லைட்டாக ஃபாலோ பண்ணி விடுங்க. அப்படியே உங்களிடமிருந்து இப்போ விடைபெறுவது உங்கள் சங்கர் விஜய்.